friends, welcome to Vicky's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் அரை துண்டு அளவுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா புதினா இலை, 7 பல்லு போல பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, 5 லவங்கம், 1 அன்னாசி பூ, 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமா பட்டை. இப்போ இது எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அரை வெங்காயம், அரை தக்காளி. இது லைட்டா வதங்கினாலே போதும். அவ்வளவுதான். இப்போ இது நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ள பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதை 20 நிமிஷம் போல நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சதை ஒரு ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப மழமழன்னு அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கோர்ஸா இருக்கும்போது தான் பிரியாணியோட அந்த மசாலா கலந்து அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இது போல இருக்கணும். அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 6 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, 1 அன்னாசி பூ, 1 வெங்காயம் நீல வாக்குல நறுக்கியிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்ப வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுல நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் வந்து ஒரு பேக்கெட் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா பிரியாணியில் இருக்கிறதே தெரியாது. இதை வந்து 1 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் தண்ணி கூட 1/3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
மூடி வச்சிடுங்க. லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துடலாம். ரைஸ் உடையாம ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் 15லேருந்து 20 நிமிஷம் போல் இருக்கட்டும். நடுவில் இது போல் ஒரு தடவை திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போவே நல்லா வாசனையாக இருக்குது. 3/4 அளவுக்கு அரிசி வெந்துடுச்சு. மூடி வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரான நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ரைஸ் நல்லா பொல பொலன்னு சூப்பராக இருக்குது. சூடாக ஆனியன் ரைட்டாவோட வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அன்பாக சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.